இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்திலேயும் இந்த யூடியூப் மூலமாக தேவனுடைய செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜபத்தோடு இந்த வார்த்தைகளை கிடங்க கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையினால் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு தந்துடுவாராக. இந்த கர்த்தருடைய வார்த்தையை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் ஜபத்தோடு கூட இருப்போம். ஆவியானவர் தாமே முழு பொறுப்படுத்தி நடத்தக்கூடிய ஸ்தோத்திரத்தை நம்ம ஜபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த நாளிலும் கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இது கத்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களிக்கூற கடவோம் என்ற வார்த்தையின் பிரகாரமாக அப்பா, நீர் உண்டு பண்ணின நாளிலே நாங்கள் உண்மை ஆண்டவரே அப்பா தொழுது கொள்வதற்கு உண்மை ஆராதிப்பதற்காக ஏசப்பா நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய ஆராதனை தேவன் ஏற்றுக்கொள்வீராக கத்தாவே. நாங்கள் பாடுகிற பாடலிலும் அப்பா ஏறெடுக்கிற துதிகள் ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க ஏசப்பா. இந்த நேரத்திலே எங்களுக்கு ஏற்ற வார்த்தையை கொடுங்க கத்தாவே. உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறந்தருளுங்க ஏசப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஏற்ற மன்னாவை கொடுத்து அப்பா எங்களுக்கு நாங்கள் உணர்வடைகிற மன்னாவை கொடுத்து எங்களை ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தி எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம் ஏசப்பா. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. அந்த பிரகாரமாக நாங்கள் உங்களுடைய வேதத்தை நேசித்து இந்த நேரத்தில் வார்த்தைக்காக வாஞ்சித்து நிற்கிறோம். எங்களுக்கு ஏற்ற தேவ வசனத்தை கொடுத்து அப்பா நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் கேட்கிறேன் கர்த்தாவே. மீதமுள்ள ஒவ்வொரு நேரங்களிலும் நீங்களே மகிமைப்படுங்க. எல்லாவற்றையும் ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். சகல துதிக்கிற மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஐயா. ஏசப்பா, எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்று மகிமைப்படுங்க. எங்களோட கூட இணைந்து வீட்டிலே ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனுடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாருக்கும் இந்த 7வது மாதத்துல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்டு கர்த்தருக்குள் நம்ம பலப்படுவோம். கர்த்தருடைய திட்டத்தின்படி சித்தத்தின்படி நம்மை நிச்சயமாக ஒரு ஆசீர்வதிப்பதில் சந்தேகமே கிடையாது. நாம் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை 2 நாளாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 30வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமும் 32வது அதிகாரம் 30வது வசனம். இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. அந்த பின்பகுதியை கொஞ்சம் நம்ம டிவோஷன் பண்ணலாம். ஆனா எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. அப்போ எசேக்கியாவை குறித்து நிறைய காரியங்களை நாம சிந்திக்கலாம். ஆனா இன்றைக்கு கொஞ்ச நேரத்துல உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியா உண்மையாவே இந்த ஆசீர்வாதம் எசேக்கியா பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதங்களை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் ஆண்டவர் இந்த அருமையான நாள்ல எசேக்கியா செய்த காரியம் கர்த்தர் வாய்க்க செய்தார். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்ததுன்னா வேதத்துல ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் ஆசீர்வாதங்களை சொல்லியிருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கும் போது உண்மையாக நமக்கு சந்தோஷம். அந்த ஆசீர்வாதத்திற்கு முன்பாக ஒரு நிபந்தனை இருக்கும். எந்த காரியத்திலேயும் எந்த சமயத்திலேயும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறார் என்றால் ஒரு நிபந்தனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் இல்லை. உதாரணம், யாத்திராகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, அங்க நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பொதுவாக எல்லாரும் ஜெபிக்கும் போது, ஒரு வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்ணும் போது அல்லது ஒரு ஜெப கூட்டத்துல ஜெபிக்கும் போது அந்த வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம போய் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவோம், நான் உன் பரிகாரியா கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த முந்தின பகுதியை நம்ம சொல்ல மாட்டோம். உண்மையாவே நமக்கு ஆண்டவராய் இயேசு தான் பரிகாரியா கர்த்தர், தேவன் தான் நமக்கு பரிகாரியா கர்த்தர்.
ஆனா யாருக்கு பரிகாரிய கர்த்தர் அப்படின்னு சொன்னா அங்கே மீண்டும் அதே வசனத்தை வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு தேவ சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும். இன்னைக்கு அநேக ஆண்டவருடைய அநேக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள், சந்தோஷம். அநேகர் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறார்கள், சந்தோஷம். ஆனா தேவனுடைய சத்தம் யார் மூலமாய் வெளிப்படுகிறது? உங்களுடைய போதகர் மூலமாய் வெளிப்படுகிறது. அல்லது அன்றைக்கு உங்க போதகர் யாரை நியமித்திருக்கா அவர்கள் மூலமாய் இந்த வேத வசனத்தை போதிக்கிறார்கள். அப்போ இந்த போதனையை கவனமாய் கேட்கணும். இன்னைக்கு அநேகர் அந்த கவனமாய் கேட்கிறத விட்டுருந்தாங்க. இப்ப கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு பண்ணின வியாதியும் வரப்பட மாட்டேன், இந்த வாதையை நான் வரப்பட மாட்டேன். எவ்வளவு அழகா எழுதுறாரு. இதனாலதான் இப்ப எசேக்கியா இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, நானே ஒரு பரிகாரிய கர்த்தர் அப்படின்னு சொல்லிடுவோம், தப்பு இல்லை. ஆனா முந்தின பகுதியை நம்ம சொல்லி கொடுக்கணும். முந்தின பகுதியை ஆசீர்வாதத்திற்கு முன்பாக ஒரு நிபந்தனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். 50ஆம் சங்கீதம் 15வது வசனம். ஏன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்பாக நிபந்தனை இருக்கிறது என்பது நமக்கு தெரியணும். வாசிக்கலாம். ஆபத்து காலத்தில் 14வது வசனத்தில், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இது நம்ம எல்லாரும் சொல்லுவோம். எப்ப ஆபத்து காலத்துல நீ ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும்பா, கூப்பிட்டா உனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பாருப்பா, தப்பு இல்ல. ஆனா முந்திர வசனத்தை பாருங்க, அதுக்கு நிபந்தனையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, தேவனுக்கு இந்த சூழ்நிலையையும் நீ ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்துல கூப்பிடு. அப்போ ஒரு நிபந்தனையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்ப ஏன் இதை சொல்றேன்னா, எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம செய்ததெல்லாம் ஏன் வாய்க்கல அப்படின்னா, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அந்த எசேக்கியா குறித்து பொதுவாக எசேக்கியாவுடைய தகப்பனார் பெயர் ஆகாஸ். 28வது 28வது அதிகாரம் 27வது வசனத்துல வாசிக்கிறோம். அவனுடைய தாயின் பெயர் அபியா. 29வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம். இதே 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 2வது அதிகாரத்தை 2வது வசனத்துல வாசிக்கும் போது அவனுடைய தாயின் பெயர் ஆபி அப்படின்னு இருக்கிறது. ஏன்னா 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 1வது வசனத்துல அபியாள் அப்படின்னு இருக்கிறது, அங்க ஆபின்னு இருக்கிறது. இதுல நம்ம குழப்ப வேணாம், வேதத்துல ஒன்றும் தவறா எழுதவில்லை. ஆனால் இந்த அபியாள்ங்கிறது எல்லாம் ஒன்றுதான். இப்ப வசனத்துக்கு வருவோம். அப்போ தாயின் பெயர் தகப்பனார் பெயர் நமக்கு தெரியும். அவனுக்கு எசேக்கியா ராஜா 25 வயதுல ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமிலே அரசாண்டு இருக்கிறார். இந்த ராஜா அவர் செய்ததெல்லாம் வாய்த்தது. அப்போ செய்ததெல்லாம் வாய்த்ததுக்கு காரணம் 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இதைத்தான் யாத்திராகமத்துல 15வது அதிகாரம் 26வது வசனத்துல வாசித்தோம். கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு செம்மையானதை செய்து என்று சொல்லி வாசித்தோம். அப்போ ஆண்டவர் விரும்புகிறது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கவனமாய் கேட்கணும். ஆசீர்வாதத்தை மாத்திரம் கேட்டுட்டு அல்லது செழிப்பான வார்த்தைகளை மாத்திரம் கேட்டுட்டு அதற்குரிய நிபந்தனைகளை நம்ம விடுவோமானால் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. சிலர் பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிறவங்க இதுதான் சொல்லுவாங்க, ஐயா நான் ஆயுதத்துக்கு இத்தனை வருஷமா போனேன் அல்லது இத்தனை மாதமா போனேன், ஆனா என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அவருடைய வார்த்தைகளை கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செம்மையானவைகளை செய்யணும். அப்ப இங்க வேத வசனம் இந்த எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்ததற்கு காரணம், அங்கே நிறைய காரியங்கள் எசேக்கியாவை குறித்திருக்கிறது. அதுல சில காரியங்களை மாத்திரம் நாம இன்றைக்கு நம்ம தியானிக்கலாம். அப்ப முதலாவது பாயிண்ட், கர்த்தரின் பார்வைக்கு எசேக்கியா செம்மையானதை செய்தபடியினால் அவர் செய்ததெல்லாம் வாய்த்தது. இரண்டாவது,
3வது வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகவும் 29:3. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தார்கள். ஆலயத்தை பழுது பார்த்தார்கள். எருசலேமில் ஆண்டு கொண்டிருக்கிற நாட்கள்ல ஆலயத்தை திறந்து பழுது பார்த்தார். அங்கங்க ரிப்பேர் இருக்கிறது, அங்கங்க பழுதடைந்து இருக்கிறது, இதெல்லாம் பழுது பார்த்தார்கள். அது உண்மையாவே எசேக்கியா செய்த காரியம். ஆனா இன்னைக்கு நான் சொல்வேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்கிறார். அப்படியானால் நான் ஒரு தேவனுடைய ஆலயம். நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்கு உள்ள பிரவேசித்து பழுது பார்த்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். பழுது பார்த்து ஆசாரியர் 5வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை ஆலயத்துக்குள்ள இருக்கிற அசுத்தமானதை வெளியே கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அன்றைக்கு எருசலேம் தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்த்து அதை சீர்படுத்தி உள்ளே இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய ரீதியில் சொல்றேன், நீங்களே தேவனுடைய ஆலயம். இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள அதாவது அசுத்தமான காரியங்கள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்குமானால் அது தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு அந்த அசுத்தமானதை வெளியே கொண்டு வாருங்கள். உங்கள் இருதயத்திலிருந்து அசுத்தமானதை வெளியே கொண்டு வாருங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் அப்படின்னு சொல்லி அங்க பாவங்கள் ஒரு அட்டவணையே அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த காரியங்கள் என்னிடத்துல இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எருசலேம் ஆலயத்தை எசேக்கியா பழுது பார்த்து உள்ளே இருக்கிற அசுத்தமானதை எல்லாம் ஆசாரியர்கள் லேவியர்களை கொண்டு உள்ளே இருக்கிறதை வெளியே கொண்டு வந்தார்கள். இப்ப இன்றைக்கு ஆசாரியர் லேவியரும் பிரசங்கிக்கிற தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நீங்கள் உணர்த்தப்படுவீர்களானால் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அசுத்தமான காரியத்தை நீங்கள் வெளியே கொண்டு வருவீர்களானால் உங்கள் எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது போல நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், உங்களுடைய இருதயத்துல யாரை குற்றவாளியை தீர்ப்பதற்காக நான் சொல்லல, கர்த்தர் உங்களோடு பேசுவாரானால் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அசுத்தங்களை வெளியே கொண்டு வாருங்கள். ஆண்டவர் நிச்சயமா நீங்க செய்த எசேக்கியா செய்த காரியம் எல்லாம் வாய்த்தது போல உங்களுடைய காரியம் நிச்சயமாய் வாய்க்கும். இந்த 7வது மாதம் 7 பூரணத்தை குறிக்கிறது. இந்த 7வது மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக கர்த்தர் மாற்றி தருவார். எப்போ தேவனுடைய காரியத்துல செம்மையானதை செய்து ஆலயத்துக்கு உள்ளே பிரவேசித்து அங்க பழுது பார்த்து அசுத்தமானதை வெளியே கொண்டு வரும்போது ஆண்டவர் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா உபாகம புஸ்தகத்துல 7வது அதிகாரத்துல 26வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது, அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போவாயாக அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ அருவருப்பான காரியத்தை நம்ம அறியாமலே ஆண்டவருடைய பிள்ளைகள், அதாவது அறியாமலே சில தவறுகள், அறியாமலே பேச்சுகள், அறியாமலே தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், இது நம்ம அறியாமலே ஒருவேளை வரலாம். அறிந்து செய்கிற பாவம் வேற, அறியாமல் செய்கிற ஒரு பாவம் நம்ம அறியாமலே. அப்போ இந்த அருவருப்பான காரியம் நம்ம அறியாமலே வீட்டுக்குள்ள வந்துடும். இப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறத இந்த அசுத்தமான காரியத்தை வெளியே என்ன செய்து வரணும், கொண்டு வந்தால் உண்மையாகவே நீங்களும் நானும் செய்கிற காரியங்கள் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதான் சொன்னேன், ஆண்டவர் நம்ம காரியம் எசேக்கியா செய்த காரியம் வாய்ப்பதற்கு காரணம் ஆலயத்தில் உள்ள அசுத்தமானதை வெளியே கொண்டு வந்தார். அங்க வசனம் அது மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தம் பண்ணினது எப்படி பரிசுத்தம் பண்ணினார், ஆலயத்தை எப்படி சுத்தம் பண்ணினார்னா 29வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கிற போது, தங்கள் சகோதரரை கூடி வர செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த ராஜாவினுடைய கற்பனையின்படியே, கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த ராஜாவினுடைய கற்பனை. ராஜா என்ன சொல்லியிருக்கிறாரு, ஆலயத்தை பரிசுத்தப்படுத்த சொல்லி இருக்கிறார். இப்ப எப்படி பரிசுத்தப்படுத்தணும்
அங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்ததாக அங்கே ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினார்கள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையை கர்த்தருடைய வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கிற பொழுது, அங்க ஆவியானவர் யோவான் எழுதின சுவிசேஷத்துல அவர் அருமையாக எழுதுகிறார். 17வது வசனம், 17வது அதிகாரம் 17வது வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது சத்தியம். அதைத்தான் ஆவியானவர் யோவான் 8:32 சொல்லும்போது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்ப இந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, நம்ம நினைத்த காரியத்தில் எல்லாம் விடுதலையாக்க வேண்டுமானால் சத்தியமாகிய வசனம் தான். அப்போ இந்த எசேக்கியா வசனத்துக்கு ஒத்ததாக ராஜாவின் கூடிய கற்பனையின்படியே ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினான். அப்போ நம்முடைய ஆலயம் வசனத்தின்படி நான் வாழ்கிறேனா, வசனத்துக்கு நான் செவி சாய்க்கிறேனா, வசனத்துக்கு நான் என்னுடைய கவனத்தை செலுத்துகிறேனா, நான் வசனத்தின்படி வாழ்கிறேனா? அப்போ ஒரு வசனமானது, தேவனுடைய வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த வசனமானது நம்மை உணர்த்துகிறது. ஒருவேளை நம்முடைய ஆலயமாகிய இருதயத்துக்குள், நம்மை ஆலயமாகிய நம்மை கர்த்தர் ஆலயம் என்று பவுலப்போஸ்தலன் மூலமா சொல்லி இருக்கிற பொழுது இந்த ஆலயத்தில் அசுத்தம் காணப்படுகிறதா உணர்த்தப்படுவோமானால், இன்றைக்கு ஆண்டவரே எசேக்கியா செய்த காரியமெல்லாம் வாய்த்தது என்று வாசிக்கிறோம். நான் செய்த காரியம் வாய்க்கணும், எங்க குடும்பத்தார் செய்த காரியம் வாய்க்கணும், எங்க சபையில் உள்ள பிள்ளைகள் செய்த காரியங்கள் வாய்க்கணும், என்னுடைய உடன்பிறப்புகள் செய்த காரியங்கள் வாய்க்கணும். காரணம், ஆண்டவரே நான் உமக்கு செம்மையானதை செய்யணும், ஆலயத்தை நான் பழுது பார்க்கணும், நான் ஆலயத்தில் எப்படி பரிசுத்தமாய் வாழ்கிறேன், எப்படி என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, என்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறது, உமக்கு பிரியமானதை செய்யலாம். இப்படி நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற அசுத்தங்களை ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். உணர்த்துகிற பொழுது அதை வெளியே கொண்டு வந்து, ஆண்டவரே உங்களுடைய வசனத்தினால் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது தேவனுடைய சத்தியமாகிய வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்ப்பதற்கு காரணங்களை கற்று அங்கே வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்ததாக அவர் சுத்திகரித்தார். அப்புறம் வாசிக்கிறோம் எசேக்கியா 1-2 நாளாகமம் 29வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது ராஜாவாகிய எசேக்கியா காலமே எழுந்திருந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு, நகரத்தில் இருக்கிற பிரபுக்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு கர்த்தரின் ஆலயத்திற்கு போனான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாட்கள்ல அநேகர் ஆலயத்தை மறந்து விட்டார்கள். அநேகர், அதாவது சபை எங்க இருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. காலங்கள் கலையை சத்துரு பல விதத்துல கொண்டு போய்கிட்டு இருக்கிறான். ஆனா எங்க பாருங்க, எசேக்கியா அதிகாலமே எழுந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான். கர்த்தருடைய ராஜாவாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்தை காலையிலே தேடி போனான். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அதிகாலையில் அவரை தேடுவது அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். அதிகாலையில் குடும்ப ஜெபம் பண்ணுவது குடும்பத்தில் ஒரு வெளியேறப்பட்ட ஆசீர்வாதம். அதிகாலையில் ஆலயத்தில் போய், கிராமப்புறங்கள், எங்கள் பகுதியில் கிராமப்புறங்களை பார்த்தா அதிகாலையில் ஜெபத்திற்கு எல்லாரும் ஓடி வருவாங்க. ஓடி வந்து அங்க ஒரு அரை மணி நேரமாக அங்க ஜெபம் நடக்கும். அந்த ஜெபத்தில் உட்கார்ந்துட்டு போவாங்க. அது ஒரு பக்கம் சந்தோஷம். தேவனுடைய பிள்ளை அவங்க எப்படி ஜெபிக்கிறார்களோ அது கர்த்தரை. ஆனா இங்க வேத வசனம், எசேக்கியா அதிகாலமே எழுந்து கர்த்தரை தேடுவதற்கு ஆலயத்துக்கு போனான். ஆலயத்தின் வாஞ்சை நமக்கு அவசியம். தாவீது எழுதுகிறார், கர்த்தரின் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன். அந்த மகிழ்ச்சி நமக்கு வரணும், மனதில் மகிழ்ச்சி. ஆலயம் போனோம். எப்போ ஆலயத்தில் பைபிள் ஸ்டடி நடத்துவாங்க, எப்போ உபாச ஜெபம் நடத்துவாங்க, எப்போ ஊழியக்காரர் குடும்பத்துல அங்க சபையில போய் என்ன வேலை செய்யலாம், அந்த ஒரு வாஞ்சை இருக்கு. நான் அதை எப்போ அடிக்கடி நான் சொல்லுவேன். மாஞ்சோலை பகுதியில நான் அந்த சிஎஸ்சியிலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அங்க இருக்கிற ஜனங்கள் அந்த அதாவது 1972வது வருஷம் சொல்லுகிறேன், அந்த நாட்கள்ல 76வது வருஷம் வரைக்கும் அங்க உள்ள இருந்த நாட்கள்ல உண்மையாவே ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான வருஷங்கள்.
அங்க இருந்த எல்லா அன்றைக்கு சில 125 குடும்பங்கள் இருந்தாங்க. ஆனா ஆலயத்தினுடைய வேலைகளை செய்வதுல யார் என்ன வேலை செய்வாங்கன்னு தெரியாது. ஒரு திடீர்னு வேலை விட்டு வரும்போது அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற மரங்கள் எல்லாம் அழகாக டிசைனை வெட்டி வச்சுட்டு போவாங்க. சில வாலிப பிள்ளைகள் சுத்தி ஆலயத்தை சுத்தி பூஞ்செடிகளை வைப்பாங்க. சிலர் அந்த ஆலயத்தை சுற்றியுள்ள பாதைகளை தெளிவுபடுத்திட்டு போவாங்க. அப்படி பார்த்தா யாரு செய்தாலும் தெரியும். ஞாயிற்றுக்கிழமை கேட்டாதான் தெரியும் அவங்க செய்தது சொல்லுவாங்க. ஏன்? அந்த ஆலயத்தின் மேல உள்ள ஒரு வாஞ்சை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கும் சொல்லுகிற அந்த ஆலயத்தின் வாஞ்சை இருக்குமான கட்டாயம் நம்மை உயர்த்துவார். என்னுடைய வாலிப நாட்கள்ல நான் சொல்வேன், ஆலயத்திலேயே தங்கியிருப்பேன். ஆலயத்துல எப்போ நேரம் கிடைக்குதோ ஆலயத்துல போய் தங்குவேன். ஆலயத்துலதான் எப்பொழுது ஜெபம் பண்றது, எல்லா ஆலயத்துல அப்படியே உட்கார்ந்து. உண்மையாவே இன்றைக்கு கர்த்தர் என்னையும் எங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் ஆலயத்தின் வாஞ்சை. அந்த ஆலயத்தின் இந்த அதிகாலமே தேடுகிற அந்த வாஞ்சை பார்த்தீங்கன்னா, எசேக்கியா செய்த காரியம் எல்லாம் வாய்ப்பதற்கு ஒரு காரணம் அதிகாலையில் ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை அவர் பெற்று வாங்கியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த அருமையான நாளிலே எசேக்கியாவை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா வேத வசனம் சொல்கிறது, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 14வது வசனத்தையே நம்ம வாசித்து பார்க்கிற போது, 2 ராஜாக்கள் 19:14 வாசிக்கும் போது எசேக்கியா ராஜா ஆலயத்துக்கு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானா அவன் ஆலயத்தின் வாஞ்சை எவ்வளவு தேடி இருக்கிறான். ஆலயத்துக்கு போனான், அதிகாலமே போனான், ஆலயத்தை சுத்திகரித்தான், வசனத்துக்கு போற சுத்திகரித்தான். இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம போகணும். ஆலயம் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். ஆகவே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும் போது, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை இந்த எசேக்கியா உடைத்து போட்டான். வாசிக்கலாம். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். ஏன்னா ஆண்டவர் என்னை அன்றி உனக்கு, ஆண்டவர் அன்றைக்கு வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி அன்றைக்கு சொன்னாரு, செய்ய சொன்னார். ஆனா இன்றைக்கு அதையே அதுக்கு சிலர் சொல்லுவாங்க, யாக்கோபு கல்லை எடுத்து காலையில தூங்கி இந்த தரிசனத்தை கண்டு கல்லை எடுத்து நிறுத்தி என்னை வார்த்து இன்றைக்கு நாங்கள் அவிதமாய் செய்கிறோம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு நொண்டிச்சாக்கு. ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு முக்கியம். இப்ப இந்த வெண்கல சர்ப்பத்தை நிறுத்தி இன்றைக்கும் அந்த சர்ப்பத்தை நிறுத்தாமல் நொறுக்கி போட்டாலுமே இன்னைக்கும் சர்ப்பத்தை வணங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் வேதம் சொல்கிறது, இந்த எசேக்கியா அன்றைக்கு இருந்த அந்த வெண்கல சர்ப்பத்தை இவன் உடைத்து போட்டான். உடைத்து போட்டான். விக்கிரக தோப்பை என்ன செய்தான்? அகற்றினான்னு வாசிக்கிறோம். அப்ப எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்ப்பதற்கு காரணம், ஏன் அவன் அப்படி செய்தான்? இவ்வளவு காரியங்கள் செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, வேத வசனம் சொல்கிறது, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய இந்த எசேக்கியா அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம், அவனுக்கு முன்னும் இப்படிப்பட்ட ராஜா இல்லை, பின்னு ராஜா இல்லைன்னு ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்படுது. அப்போ இவை ஏன் இவ்வளவு காரியங்கள் செய்வது காரணம் என்ன? அவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தேவனாகிய கர்த்தர் மேலில் வைத்த ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொடுக்கிறவர்கள், விசுவாசிகள் என்று சொல்லிக் கொடுக்கிறவர்கள் இன்றைக்கும் குறிகாரன், கோடாயிக்காரன், செத்தவங்க கிட்ட போய் விசுவாசியம் கேட்கறது நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்றவங்க, இது ஒரு வெட்கக்கேடான காரியம். காரணம் என்ன? எலியா தீர்க்கதரிசி சொல்றார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். எவ்வளவு அருமையா சொன்னார். காரணம், இவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை குன்றி போகவில்லை. இவனுக்கு தான் ஒரு சோதனை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் சோதனை. இந்த சோதனையை தாங்கத்தக்க வழியை கர்த்தர் நமக்கு தருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எசேக்கியா செய்த காரியம் வாய்ப்பதற்கு முக்கியமான ஒரு காரியம், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கை ஒரு காலம் குன்றி போகவில்லை.
எரேமியா எழுதுகிறார் 17வது அதிகாரம் 8வது வசனத்துல 5வது வசனத்துல வாசிக்கும் போது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் பயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிறவன் சபிக்கப்பட்டவன். ஆனா 7வது வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப இந்த எசேக்கியா கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கை குறையாதபடினால அவன் பாக்கியவனாய் காணப்படுகிறான். அவன் பாக்கியவனாய் இருந்ததுனால கர்த்தர் அவனுடைய அவன் செய்தது எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு வாய்க்க பண்ணினார். இந்த மாதத்துல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வேதத்துல சொல்லப்படும் போது 2 நாளாகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, யூதாவிலும் அதுல பின்பகுதியை நம்ம வாசிப்போமானால், தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. தேவனுடைய கரம் அவர்களை என்ன செய்துச்சா? ஒருமனப்படுத்திற்று அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய கரம், அப்போ தேவனுடைய கரம் இந்த எசேக்கியாவின் மேல இருந்தது. ஆகவே தேவனுடைய கரம் எசேக்கியா மேல இருந்தபடினால அவர்கள் ஒரு மனதோடு கூட தேவனை தேடினார்கள். ஒரு சம்பவத்தை கூட நம்ம வாசிக்கிறோம். எசேக்கியா எல்லா ஜனங்களையும் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆசாரியர்களே, லேவியர்களே எல்லாரும் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளாது, அந்த சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள். எசேக்கியேல் 2 நாளாகமம் 30வது 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும்போது, அங்க 19வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அதாவது பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், வசனத்துக்கு ஒத்ததாக பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். வேத வசனம் எப்படி சொல்லுகிறது என்று உங்களுடைய போதகர், உங்களுடைய ஆசாரியர், உங்களுடைய லேவியர், உங்களுடைய ஊழியக்காரர், உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற, உங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஊழியக்காரர்கள் சொல்லும் போது நம்முடைய காதலை கவனமாய் கேட்பது கிடையாது. இங்க வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார். அப்படியெல்லாம் நிர்விசாரமாக இருந்தார்கள். ஆலயத்துக்கு வருகிறார்கள், பாடல்கள் பாடுகிறார்கள், ஆலய காரியங்களை பங்கு கொள்கிறார்கள். ஆனால் வேத வசனத்துக்கு செவி சாய்ப்பதில்லை. இங்க வேதம் சொல்கிறது 19வது வசனத்துல, எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி, யாருக்காக? பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தார்கள். தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தும் இருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக. அவர் ஜெபத்தை பாருங்க, ஆண்டவரே அவங்க பரிசுத்தம், அதாவது இருதயத்துல சுத்தம் உள்ளவங்கன்னு சொல்றாங்க, ஆண்டவரே நேராக்கி இருக்காங்க, ஆனா பரிசுத்தம் இன்னும் வரல. ஆனாலும் நீர் அவங்க மேல இறங்கன ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணினாராம், அவங்கள மன்னிங்க ஆண்டவரேனாராம். 20வது வசனம் பாருங்க, அதை வாசிக்கும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. எசேக்கியா செய்த காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக்கி கொடுத்து கொண்டு இருக்கிறார் கர்த்தர். 20வது வசனம், கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு அவர் ஜனங்களுக்கு என்ன செய்தார்? அனுகூலம் செய்தார். இன்னைக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், உங்களுடைய போதகர்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், சபையில குழுக்கள் அமைத்து இந்த நாட்களில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஊழியக்காரர்களுடைய ஐக்கியத்தில் எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், விசுவாசிகள் நல்லா இருக்கணுமே சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க சுத்தாங்கள் அடையாமல் இருந்தால் ஆண்டவரே இவளை மன்னிப்புகளாக ஜெபம் பண்றார். எசேக்கியா ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலமாக்கி கொடுத்தது போல விசுவாசத்தோடு சொல்றேன், இந்த மாதத்துல உங்களுக்காக எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு அனுகூலமான ஆசீர்வாதமான காரியத்தை கர்த்தர் தருவார். ஆகவே அருமையான கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த எசேக்கியாவினுடைய காரியத்தை ஆண்டவர் வாய்க்க செய்து கொண்டிருக்கிறபடினால ஆண்டவர் இன்றைக்கு இந்த விசுவாசத்தை சொல்ற இந்த மாதத்துல ஆண்டவருடைய காரியங்களை வாய்க்க செய்ய எசேக்கியாவை போல நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். வேதத்துல ஒரு 3 வசனத்தை சொல்லி இன்றைக்கு ஜெபித்து ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2வது வசனம் 3ஆம் வசனம் பாராம நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு. எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது.
எசேக்கியா வசனத்துக்கு ஒத்தாக பரிசுத்தப்படுத்தினாங்க. தாவீது எழுதுகிறார், சங்கீதக்காரனாகிய சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நாட்கள்ல எத்தனை நமக்கு நல்ல வேத வாசிக்க நேரம் இருக்கிறது, ஜெபிக்க நேரம் இருக்கிறது, ஐக்கியமாய் கூடி கர்த்தரை குறித்து பேச நேரம் இருக்கிறது. இந்த வாய்ப்பை விட்டு விடாதபடி வேதத்தை நேசிப்போம். 119 சங்கீதம் 165 வாசிக்கிறோம், உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். இங்கே வாசிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறவர்கள், நேசிக்கிறவர்கள், இரவும் பகலும் தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இரண்டாவது ஆதியாகம புஸ்தகம் 39வது அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கிற போது, கர்த்தர் அவனோட இருந்தபடியாலும், யோசேப்பை குறித்து கர்த்தர் சொல்கிறார். 2வது வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனான வாசிக்கிறோம். இப்ப இங்க வாசிக்கிறோம், கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும், கர்த்தர் அந்த யோசேப்போடு கூட இருந்தபடியினால், அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினால், அதை கர்த்தர் யோசேப்புக்கு வாய்க்க பண்ணினார். கிறிஸ்துவ அருமையானவர்களே, இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம கேட்கலாம், நீங்க எப்படி ஆண்டவரோட இருக்கிறீங்களா, நல்லா ஜெபிக்கலாம். ஐயா நான் இருக்கிறேன், சந்தோஷம். ஆனால் நான் சொல்லுகிறேன், நான் ஆண்டவரோட இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா? அதுதான் அந்த ஆலயத்துல சுத்திகரிப்பு. இந்த இருதயமாகிய இந்த ஆலயத்துல அசுத்தமானதை வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணுமானா, ஆண்டவர் இங்கே யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தபடினால் அவர் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், வேதத்தை அவன் வாசித்து தியானிக்கிறவனுடைய காரியத்தில் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார். 3வது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும், அவன் கை வாய்க்கும், அவன் வழி வாய்க்கும். அப்படியானால் ஆண்டவர் அவர் அழைத்த அழைப்பிலே உறுதியா இருக்கணும். அவர் அழைத்தார், அவர் சொன்னார், அவருடைய வழி வாய்க்கும். அப்படியானால் நம்முடைய வழியை கர்த்தர் வாய்க்க செய்யணுமானா, உங்களை அழைத்தது கர்த்தர், உங்களை பிரஜாதி மார்க்கத்திலிருந்து கொண்டு வந்தவர் கர்த்தர், உங்களுடைய பிற வழிபாடுகளிலிருந்து கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த எசேக்கியா கர்த்தர் மேல நம்பிக்கையாக இருந்தபடினால் அவன் காரியம் வாய்த்தது. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க உங்களுடைய அழைப்பை தெரிந்து கொள்ளுங்கள், உறுதியா இருங்க, கர்த்தர் வாய்க்கப்படுவார். கடைசியாக வசனம், எசேக்கியா சங்கீத புஸ்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் மேல் 37வது சங்கீதம் 5வது வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பி, உன் வழியை உன் எண்ணங்களை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உண்மையாக எசேக்கியா செய்த காரியம் வாய்த்தது போல இன்னைக்கு உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ண அவருடைய வசனத்தை கவனமாய் கேட்டு அவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய வசனத்துக்கும்படியே நடந்து, தாவீது சொன்ன சங்கீதக்காரன் சொன்னது போல வேதத்தை தியானித்து, வேதத்தை இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷனை போல இருந்து அவர் நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அழைப்பில உறுதியாய் இருந்து, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்து காரியத்தை வாய்க்க செய்து, ஒரு ஆண்டவரே என்னோடு கூட இந்த மாதங்க இருங்க ஆண்டவரே, இந்த நாளில் இருங்க ஆண்டவரே, எசேக்கியா அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்துல வந்த மாதிரி நானும் அதிகாலையில உண்மை தேடுவேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். எங்க பிள்ளைகள் இந்த யூடியூப் மூலமாக கேட்கிற இந்த வார்த்தையை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. உண்மையாவே எசேக்கியா செய்த காரியம் வாய்த்தது சொல்லி நாங்கள் தியானம் பண்ணினோம். உண்மையாவே எசேக்கியா உமக்கு செம்மையானது செய்தார். விக்கிரக தோப்புகளை வெட்டினார், வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். ஆண்டவரே கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்தார் போல பரிசுத்தப்படுத்தினார். தேவனுடைய கரம் அவன் மேல இருந்தது. ஆண்டவரே அப்படியாக எங்க மேல தேவனுடைய கரம் இருக்கணும். ஆண்டவரே அதிகாலையில் எழுந்து தேவனுடைய ஆலயத்துக்கு போனோம், எங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கணும். ஜனங்களுக்காக விண்ணப்பிக்கும் போது ஆண்டவரே எசேக்கியா ஜனங்களுக்காக அனுகூலம் செய்தாலும் வாசிக்கிறோமே,
அந்த அனுகூலமான காரியங்களை எங்கள் விசுவாசிகள் கண்டடையணும். ஆண்டவரே, ஊழியக்காரருடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரை கீழ்ப்படிகிற ஒரு சுபாவத்தை கொடுக்கணும். வேதத்துக்கு கீழ்ப்படிய சுபாவத்தை கொடுக்கணும். ஆண்டவரே, இருதயத்துல அசுத்தமானது இந்த எல்லாம் வெளியெடுத்து போட்டு பரிசுத்தமாய் ஜீவித்து பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும் சொல்கிறேன். அந்த பரிசுத்தமானது பிள்ளைகள் கண்டுகொள்ள தேவரீர் கிருபை தார். தொடர்ந்து இப்படி நாம மகிமைப்படட்டும். ஆவியானவரே பிள்ளைகளை வழி நடத்தும். இந்த மாதம் அவர்கள் வழி வாய்க்கும்படியாய் செய்யும்படியாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதம் நிலைத்திருப்பதால் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய பராமரிப்பு பாதுகாப்பும் தேவனுடைய பிரசன்னமும் எப்போது பிள்ளைகளோடு என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.